ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2வது பருவம் செகண்ட் டேர்மில் உள்ள 2வது யூனிட். ஸோ இந்த யூனிட்டை எப்படி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும், இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும், அப்புறம் இந்த 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தனியாக ஒரு நோட்டை போட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட ரிவிஷனில் தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணும்பொழுது நிறைய டைம் எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்க, பாக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னும் பொழுது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்பொழுது அது ரொம்ப நிறைய டைமை உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த 2வது யூனிட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசாரக்கோவை, அப்புறம் கண்மணியே கண்ணுறங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், அப்புறம் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்பொழுதுமே இலக்கணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன், மொழியை ஆள்வோம், அதெல்லாம் தனியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2வது யூனிட்டுங்கிறதுனால இதில் ஒரு திருக்குறளும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் உள்ள பாடங்கள், அந்த துணை பாடம் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ பதிவுலையும், இந்த இலக்கணம், அதுக்கு பின்னாடி உள்ள மொழியை ஆள்வோம், அப்புறம் திருக்குறள், இதெல்லாம் சேர்த்து வேற ஒரு வீடியோ பதிவுலையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்மும் அப்புறம் செகண்ட் டேர்மில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக லெசனுக்கு தனியாக, இலக்கணத்துக்கு தனியாக டீச் பண்ணி வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு 25 கொஷின்ஸும் ஒரு டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணித்தரேன். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இது எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணிட்டதுனால வரக்கூடிய தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இந்த செகண்ட் யூனிட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசார கோவை. ஆசார கோவை அப்படின்னும் பொழுது இதுல என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்னா, நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர்கள் அறநூல்களா படைத்திருக்காங்க. அப்ப அந்த அறநூல்கள் எல்லாமே என்னது, நமக்கு அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அறநூல்கள் என்னென்ன அப்படின்னா என்னது, திருக்குறள், நன்னூல், மூதுரை, ஆசாரக்கோவை. ஸோ இது மாதிரி இதெல்லாமே என்னது, அற கருத்துக்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய நூல்கள். ஓகேவா? நாம் பின்பற்றி வாழ வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குது, அவற்றை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கலாம், இதுல இருந்து நமக்கு என்ன வரும்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, கோடிட்ட இடம், பாடலோட வரி கொடுத்து ஆசிரியரோட பெயர் அல்லது இந்த பாடல் இடம் பெற்றுள்ள நூல் என்ன அப்படி கேட்கலாம். ஸோ பாடல் வரிகள் பாருங்க, நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தோரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஸோ இந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? 8 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா, பெருவாயின் மொழியார். நம்ம முன்னாடி பார்த்தோம் மூதுரை, அது ஔவையார். ஓகேவா? மூதுரை மட்டும் இல்ல, அவங்க இன்னும் சில நூல்களும் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஆசாரகோவையோட ஆசிரியர் யாரு? பெருவாயின் மொழியார். ஓகேவா? ஸோ இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இந்த பாடல் உள்ள சில சொற்களுக்கான பொருள் என்ன? நன்றி அறிதல் அப்படின்னா பிற செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒப்புரவுங்கிற வார்த்தைக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. நிறைய அடிக்கடி அந்த ஒப்புரவுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும், படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அப்ப எல்லாரையும் சமமா பேணணும். அடுத்தது பாருங்க, நட்டல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செஞ்ச உதவியை மறக்காம இருக்கணும். பொறையுடைமை, அதாவது பிறர் செய்யக்கூடிய அந்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். பொறைனா என்னது? பொறுமை, பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல் அப்படின்னா இன்சொல்லோடு இனிய சொற்களை பேசுதல். இன்னாத இவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிறது, கல்வி அறிவு பெறுறது, எல்லாரையும் சமமாக பேணுறது. அது மட்டும் இல்ல, அறிவுடைமை, நல்லினத்தோரோடு நட்டல்.
அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இது 8ம் என்னது? நல்ல ஒழுக்கங்களை விதைக்கும் விதைகள். அப்ப ஆசாரக்கோவை என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் எத்தனைன்னு கேட்டா 8. அப்ப ஆசாரக்கோவை விதைக்கும் விதைன்னு கேட்டாலும் 8. ஸோ ஆசாரக்கோவை பத்தி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த 8ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். அடுத்து பாருங்க, இந்த ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் மொழியார். இவரோட ஊர், பிறந்த ஊர் வந்து எந்த ஊர் அப்படின்னா கயத்தூர். இவருடைய ஊர் என்ன? கயத்தூர். ஆசாரக்கோவை, இப்ப நம்ம மூதுரை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப இங்க ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. ஏன் கீழ்கணக்கு நூல்கள்? இது எல்லாம் அறநூல். 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னது? அறநூல்கள். இந்த நூல்ல 100 வெண்பாக்கள் உடையது. அப்ப ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? 100 வெண்பாக்களை உடையது. இந்த பாடத்துல ஆசாரக்கோவை ரிலேட்டடா நம்ம 2 நம்பர் பார்த்திருக்கோம். ஒண்ணு என்ன? 8 விதைகளை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னமா, ரொம்ப ரொம்ப குட்டியான லெசன். 5 வரியில ஒரு செய்யுள், அது ஆசிரியர் பேரு, சொற்பொருள், அந்த நூலுக்கான பொருள், ஆசிரியர் குறிப்பிடும் பொழுது அவர் கயத்தூர்ல பிறந்திருக்காரு, அவருடைய பேரு, ஆசாரக்கோவைனா என்ன, அப்புறம் இது 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். பிறரிடம் கடுஞ்சொல், இன்சொல், வன்சொல், கொடுஞ்சொல். இன்சொல் பேசுவேன். ஏன்னா பிறர்கிட்ட நம்ம பேசும்பொழுது என்ன பண்ணணும்? இனிமையான சொற்களை பேச வேண்டும். அப்பதான் அது நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். அடுத்தது பாருங்க, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். என்ன ஆகும்? பொறை. ஏன்னா பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடியது என்னது? அறி உடைமை. என்ன வரும்? இதுதான் வரும், இதெல்லாம் வராது. அடுத்தது பாருங்க, இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? இவை எட்டும். ஏன் தான் வரும். ஓகேவா? அடுத்தது நன்றி அறிதல் அப்படிங்கிறத பிரித்து எழுத கிடைப்பது என்னது? நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? பொறை உடைமை அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? பொறை பிளஸ் உடைமை அப்படின்னு வரும். இப்போ என்ன வரும்? 4வதா உள்ளதுதான் வரும். ஓகேவா? கிளியரா? அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சும்மா ஒரு நாட்டுப்புற பாடல், நாவை அசைத்து பாடக்கூடிய ஒரு தாளாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பாடல்கள் வந்து மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏற்று எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த பாடல்கள் வந்து முதன்மையான இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழரோட வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுது. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. பார் அப்படின்னா உலகம், நற்தமிழ்னா நல்ல தமிழ், நந்தவனம்னா என்னது? சோழை வனம், இல்ல பூக்கள் உடைய அந்த காடு அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தத்திலே தொட்டில் கட்டி. தந்தம்னா என்ன? யானை தந்தம். இந்த கலர்ல தான் எப்படி இருக்கும்? யானையோட தந்தம் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜை வச்சு தந்தத்திலே தொட்டில் கட்டி, பூக்கு வந்து கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்க, நற்றமிழ் பூ எடுத்து தமிழ் கோல்டுல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். வேற ஏதாவது நான் இதுல ஹிண்ட் இருக்கான்னு பாக்குறேன். இப்போதைக்கு இது வந்து தந்தத்தோட கலர்லயே இருக்கு. தந்தத்திலே தொட்டில் கட்டி. ஸோ யானையோட தந்தத்துல தொட்டில் கட்டி, இந்த பாருங்க, தங்கத்திலே பூ இழைத்து. அப்ப இது கோல்டன் கலர்ல இருக்கா? தங்கம் வந்து தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனும். அப்ப சேர நாட்டுல என்ன இருக்கு? முத்தேன் இருக்கு. அடுத்தது பாருங்க, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. அப்ப முக்கணி எங்க இருக்கு? சோழ நாட்டுல இருக்கு. இதை நோட் பண்ணிக்கணும். சேர
என்னது? முத்தேன். சோழ, சோழல என்ன? முக்கணி. அடுத்தது பாண்டியம், பாண்டிய நாடு. முத்தமிழ். தெரியுதா? தெரியலையா? தெரியலன்னா இங்கதான் எழுதணும். சரி, ஓகே. சேர நாடு முத்தேன், சோழ நாடு முக்கணி, பாண்டி நாடு வந்து முத்தமிழ். குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. சரி, மொத்தத்திலே முக்கியமான பாயிண்ட் என்ன? எதுல தொட்டி கட்டினாங்க? யானை தந்தத்துல தொட்டி கட்டினாங்க. தங்கத்துல பூ இழைத்து செல்லமாய் உதித்த சேர நாட்டு என்னது? முத்தேன். அப்புறம் சோழ நாட்டு முக்கணி, பாண்டி நாட்டு முத்தமிழ். ஓகேவா? இவ்வளவுதான். இதுல இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முத்தேன்னா என்ன, முக்கணினா என்ன, முத்தமிழ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முத்தேன் அப்படின்னும் பொழுது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் பொருந்தாத சொல்ல கேட்கலாம், அல்லது தொகைச்சொல்லை விரித்து எழுதுகன்னு கேட்கலாம். நல்லா பாத்துக்கோங்க. முக்கணி மாப்பழா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஓகேவா? சொல்லும் பொருளும். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண் அப்படின்னா பாட்டு இசை. பார்னா உலகம். இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு அர்த்தம். பாடலுடைய பொருள் பாருங்க. தமிழ் சோலையிலிருந்து பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யானை தந்தம், தங்கத்துல பூ இழைத்து, அப்புறம் சேர நாடுனா என்ன, சோழ நாடுனா என்ன, பாண்டி நாடுனா என்ன, அவ்வளவுதான் இதுல பாயிண்ட். அடுத்தது தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒண்ணு. தாள் அப்படின்னா என்னது? நாக்கு. தாள்னா என்னது? நாக்குன்னு பொருள். நாவை அசைத்து பாடுறதுனால தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு. இதெல்லாம் வந்து பிரித்தெழுதிய சேர்த்து எழுதுகள்ல வரலாம். என்னது? தாள் பிளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடக்கூடிய பாடல் தாலாட்டு பாடல். ஓகே, ஸோ அப்படியே புக் பேக் பார்க்கலாமா? பாட்டு இசைத்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டு பிளஸ் இசைத்துன்னு வரும். பாட்டு இ அப்படின்னு வரும். ஓகேவா? டிஇலாம் வராது, டூ சைலாம் வராது. பாட்டு பிளஸ் இசைத்து அப்படின்னு தான் வரும். அடுத்தது கண்ணுரங்கு அப்படின்னா கண் பிளஸ் உரங்கு அப்படின்னு வருமா, கண்ணு பிளஸ் உரங்குன்னு வருமா? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன வரும்? கண் பிளஸ் உரங்கு தான் வரும். பாட்டு பிளஸ் இசைத்து பாட்டு இசைத்து கண் பிளஸ் உரங்கு கண்ணுரங்கு. அடுத்தது வாழை இலைக்கு வந்து என்ன வரும்? வாழை இலை அப்படிங்கிறது தான் வரும். இதெல்லாம் வராது. கை அமர்த்தி அப்படின்னும் பொழுது சேரும் பொழுது என்ன வரும்னா கை அமர்த்தி அப்படின்னு வரும். வந்துடும். கை அமர்த்தி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது உதித்த. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா எதிர்ச்சொல் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. அப்படின்னும் போது இதை நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படின்னா என்னது? மறைந்த அப்படிங்கறதுதான் எதிர்ச்சொல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளவுதான். லெசன் தமிழர் பெருவிழா. இந்த தமிழர் பெருவிழால நம்ம பார்க்க போறது என்னன்னா பொங்கல் திருவிழா சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெசன் ஃபுல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்து நிறுத்தற்குறி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கெல்லாம் கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. தமிழர் பெருவிழா விரும்பி கொண்டாடுவது என்னது? விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனத்திற்கு மகிழ்வை தரும். மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். சிறப்பான விழா என்னது? தமிழர் திருவிழா.
இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் தமிழருடைய வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குதல் தமிழருடைய மரபு. தமிழர் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையில் தான் இருக்கு. அதுல ரொம்பவும் சிறப்பானது என்னது? பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. அப்ப பொங்கல் விழா, தமிழர் திருநாள், இப்படி இது சார்ந்த பெயர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொருந்தாத சொல்லணும்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எது அப்படின்னா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்கள்ல விதைப்பாங்க. இது நோட் பண்ணிக்கணும். எப்ப விதைப்பாங்க, எப்ப அறுவடை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். ஆடி திங்கள்ல விதைப்பாங்க அப்படின்னா என்ன? ஆடி மாதம் விதைப்பாங்க. திங்கள்னா மாதம். சோ இப்ப பாருங்க, திங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள்லாம் என்ன? திங்கள், மாதம், கிழமை, சந்திரன். சோ இந்த மாதிரி இன்னொன்னு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்க இரு பொருள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இப்ப வந்து ஆடி திங்கள்ல விதைப்பாங்க. தை திங்கள்னா என்ன? தை மாதம் அறுவடை செய்வாங்க. செய்து அதனுடைய பயனை அடைவாங்க. தை திங்கள்ல முதல், அது திங்கள்னா மாதம், தை மாதம் முதல் நாள்ல பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. எனவே இத்திருவிழாவை அறுவடை திருநாள், ஏன்னா அறுவடை செய்யறாங்க இல்லையா, அதனால அறுவடை திருநாள் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் இந்த நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஏன்னா சில இடங்கள்ல 3 நாள் கொண்டாடுவாங்க, சில இடங்கள்ல 4 நாள். இது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, போகி திருநாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக கேட்பாங்க. சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய கேட்பாங்க. கோடிட்டிடம் நிரப்புகை கேட்பாங்க. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் தெரியணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னது? நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. பழைய விஷயங்கள் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை உள்ள கொண்டு வர்றது என்னது? போகி. அதாவது பழைய விஷயங்களை கழிக்கணும், புது விஷயங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா சொல்லியிருக்கு. ஸோ அதன்படி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை தூய்மை செய்யக்கூடிய நாள் தான் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தோட இறுதி நாள். ஏன்னா தை மாதம் முதல் நாள் வந்து பொங்கல். ஓகேவா? அப்படின்னா மார்கழி மாதம் கடைசி நாள் தான் என்னது? போகி. ஸோ போகி என்னைக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அப்ப எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டா போகி பண்டிகை அப்படின்றது தெரியணும். ஓகே, அடுத்தது பாருங்க, பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்றே வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிளை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். பொங்கல்னா என்னன்னு பொருள்? பொங்கி பெருகி வருவது. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆகும். பின்னர் தழைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பார். பொங்கல் செஞ்சோன்னா என்னது? வாழை இலை வச்சு படைப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. மஞ்சள் கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அழித்து தாமும் உண்டு மகிழ்வர். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா தை முதல் நாள்ல திருவள்ளுவருடைய ஆண்டு வந்து தொடங்குது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. ஸோ இதை வந்து மாற்றி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. தை முதல் நாள்னா திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள்னா திருவள்ளுவர் நாள் செலிப்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பாருங்க, திருவள்ளுவர் ஆண்டு அன்னைக்கு கிமு 31. இப்போ இந்த 2025க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டா 2025ஓட 31 சேர்த்துக்கணும். என்ன இயர் கொடுத்தாலும் அதோட 31 ஆட் பண்ணி என்ன வருதோ அதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா?
உதாரணத்துக்கு 2012 அப்படின்னு கேட்டாங்கன்னா 2012ஓட 31 சேர்த்துடணும். 2070ன்னு கேட்டாங்கன்னா 70ஓட 31 சேர்த்துடணும். ஓகே, இது மாதிரிதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள், பொங்கல் வருது இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. உழவர்களோட செல்வம் எதுன்னு கேட்டா என்னது? மாடுகள். ஓகே, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. ரொம்ப முக்கியம். மாடு இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஒரு பொருள் சார்ந்த பல சொல், பல பொருள் சார்ந்த ஒரு சொல், இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மாடுக்கு செல்வம் அப்படிங்கிற பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குது. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. சொன்ன இல்லையா, திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுதல். கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவோம். அதுதான் திருவள்ளுவர் பிறந்தாரு. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறதுக்கு நடக்கக்கூடிய அந்த ஆண்டோட 31 கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கால்குலேட் பண்ணிடலாம். மாட்டு பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர்னா குளிப்பாட்டுவாங்க. ஓகேவா? கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர். பூவும் தழையும் சுட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டு பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு, அதாவது ஏறுதழுவுதல் இருக்கு இல்லையா, மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இந்த விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பேர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா கொடுத்து கூட பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். அடுத்தது காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இப்ப 4 நாள் சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் என்ன? போகி, அது மார்கழி லாஸ்ட் டேட்டு. அப்புறம் தை ஃபர்ஸ்ட் நாள், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் தான் என்னது? காணும் பொங்கல். ஓகேவா? 4 நாள் செலிப்ரேஷன். சில இடத்துல 3 நாள், ஒரு இடத்துல மாறுபடும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த நாள்ல உற்றார் உணவினர் மற்றும் நண்பர் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். சில இடங்கள்ல போட்டிகள்லாம் நடத்துவாங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு அதுல பரிசு பெறவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரியும் சில இடங்கள்ல இருக்கும். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெறுவோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவர். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா தான் என்னது? பொங்கல் விழா. உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். அதாவது வெவ்வேறு நாடுகள்ல இருந்தா கூட இந்த பொங்கல் திருவிழாவை அவங்கவுங்க நாடுகள்ல இருந்து மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க. அறுவடை திருநாள், அதாவது இந்த பொங்கல் திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படுது. பஞ்சாப் மாநிலத்துல லோரி அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படுது. அதே மாதிரி குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படுது. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதுல எதை வேணாலும் பொருந்தாத இணை, பொருந்தாத சொல்ல கேட்கலாம். போடிட்ட இடத்துலையும் கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நிறைய தடவை கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பஞ்சாப்ல லாரி, பஞ்சாப்ல இந்த சிங்கெல்லாம் லாரி ஓட்டுவாங்கல்ல, ஸோ பஞ்சாப் லோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குஜராத், ராஜஸ்தான் உத்தராயன். இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மீதி இருக்கிறதுக்கு மகர சங்கராந்தின்னு வந்துடும். ஆனா தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பாட்டுல மீதி இருக்கிறதுக்கெல்லாம் மகர சங்கராந்தி வரும். அப்ப தமிழ்நாட்டுக்கும் அதுதான் போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இதையும் நல்லா பாத்துக்கணும். 4 தான் இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும்னு யோசிச்சு போடணும். ஓகேவா? அடுத்தது இதனுடைய புக் பேக். கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். அறுவடை செய்வாங்க. களை எடுக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நடவு ஃபர்ஸ்ட்லயே செஞ்சிருவாங்க. நடவு செஞ்சு உரமிட்டு அப்புறம் களை எடுப்பாங்க. அப்புறம் தான் அறுவடை. ஸோ அறுவடை தான் செய்வாங்க. ஓகேவா? கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். அடுத்தது விழா காலங்களில் வீட்டின் வாயில்னா வாசல்ல மாவிளையால என்ன கட்டுவாங்க? தோரணம் கட்டுவாங்க. ஓகேவா? பொங்கல் பிளஸ் அன்று அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? பொங்கல் அன்று அப்படின்னு வரும். பொங்கல் இதுதான் வரும். ஓகேவா? பொங்கல் அன்று. போகி பண்டிகை அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? போகி பண்டிகை. போகி பிளஸ் பண்டிகைன்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் வரும். அடுத்தது பழையன கழிதலும் டேஷ் புகுதலும்.
நன்னூல்னு ஒரு பார்த்தோம் இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் வரும். அடுத்தது பாருங்க, பச்சை பசைல் என்ற வயல்களை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். இன்பம் துன்பம் எதிர் வருதா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. அடுத்தது மனம் கவரும் மாமல்ல உரம். இதுல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல எல்லாம் படிக்க தேவையில்லை, இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லா சென்டென்ஸையும் நீங்க ரீட் பண்ணணும். ஏன்னா இங்க நிறைய இடத்துல வந்து சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரிய குறி, ஸோ இந்த மாதிரி உரையாடல் சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால இதுல இருந்து நமக்கு நிறுத்தல் குறி கேட்பாங்க. ஸோ வந்து நீங்க இந்த ஃபுல் லெசனையும் பொறுமையா உட்காந்து எங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, எங்க கொட்டேஷன் வந்திருக்கு அப்படின்னு ஏன் வந்திருக்குங்கிறத முதற்கொண்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது உங்க பொறுப்புல விட்டுறேன். நிறுத்தல் குறி நல்லா பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து லெசன்ல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்ல போறேன். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அது எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ பாருங்க, மனம் கவரும் மாமல்லபுரம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. எது எது உணர்த்துது? கலைகளும் இலக்கியங்களும். தமிழரோட சிற்பம், ஓவியம் முதலியன கலைகளில் சிறந்திருந்தன. காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க? மாமல்லபுரம். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது, கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தால் என்ன இடம் இது, நாம் எங்கே இருக்கிறோம், கண்களை கசக்கி கொண்டு பார்த்தால் அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் இருந்தது, வியப்புடன் பார்த்தால் என்ன இது, கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது, இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றால் அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பதை தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். அது யாராக இருக்கலாம், சரி வரட்டும், அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள், தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அப்ப அவர் சொல்றார், நான் பல்லவ மன்னன், என் பெயர் நரசிம்மவர்மன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த லெசன்ல எங்கேயே இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இதுலயே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிடலாம். அப்ப நீங்க லெசனுக்கு உள்ள போய் படிக்கவே வேண்டாம். ஓகேவா? அப்ப மனம் கவரும் மாமல்லபுரம் யாரு? பல்லவ மன்னன் நரசிம்மன். நரசிம்மவர்மன், நரசிம்மன் போட்டனா எல்லாம் ஒண்ணுதான். நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். இப்ப மற்போர்ல சிறந்தவன்றதுனால இவனோட பேரை மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நரசிம்மவர்மன் அல்லது மாமல்லன், மன்னன் கிடையாது, மல்லன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். மற்போரில் சிறந்தவன் யாருன்னு கேட்கலாம். அவர் மாமல்லன் அழைக்கப்படுறதுக்கான பெயர் காரணம் கேட்கலாம், அவருடைய பெயரும் கேட்கலாம். ஸோ இதுல இருந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் போன்ற வடிவத்துல இருக்கு இல்லையா, பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. இந்த தேர் போன்ற வடிவத்துல இருக்கிறது, அதனால இதை வந்து ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்னா என்னது? ரதம். அதனால ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி விளக்குறது யாருன்னா, ஃபுல்லா அந்த கோவிலை பத்தி மாமல்லன் அதாவது நரசிம்மவர்மன் விளக்குற மாதிரி இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில்ன்றதுனால தேர் போன்ற வடிவத்துல இருக்கிறதுனால இதை வந்து கோவில் தேர் போன்ற வடிவத்துல இருக்கு, அதனால ரத கோவில் அப்படின்னு அழைப்போம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 5 ரதங்கள் இருக்கிறதுனால இதை பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த மாமல்லபுரத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 9 இடங்கள் இருக்கு. ஒன்னு அர்ஜுனன் தபசு, இன்னொன்னு கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம் என 5 ரதங்கள் இருக்கும். ஒற்றைக்கல் யானை, ஒரே கல்லான இந்த யானை இது, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஸோ இந்த 9 பெயரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பொருந்தாத சொல்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஓகே, அடுத்தது பாருங்க,
ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட நடந்த ஒரு கான்வர்சேஷனை கொடுத்துருப்பாங்க. எப்படி அவருக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு, எதனால இப்படி ஒரு விஷயத்த அவர் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல அந்த கான்வர்சேஷனை பார்த்துக்கோங்க. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். அப்ப இந்த பாறைக்கு பக்கத்துல நின்று விளையாடிட்டு இருக்கேன். அப்ப அந்த பாறையில நிழல் யானை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை காட்டி அவங்க தந்தைகிட்ட சொல்றாங்க. அப்ப நரசிம்மா இந்த யானை மாதிரி தெரியுது இல்லையா, அந்த குன்றோட நிழலை பார், அது ஒரு கோவில் போல தெரிகிறது. அப்ப அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டே மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை அப்படின்னு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கடற்கரையை சிற்பக்கூடமாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தந்தை சொல்லி முடிக்கும் போது தந்தை அவங்க அப்பா, அதாவது யாரு, மாமல்லன் இருக்கார் இல்லையா, மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன், அவருடைய அப்பா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஒரு ஐடியாலஜியா எடுத்துட்டு இவர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ அவருடைய பையன் தான் நரசிம்மவர்மன். ஓகேவா. இந்த சிற்ப பணி அவர் காலத்திலேயே தொடங்கிருச்சு. அப்புறம் இவர் காலம், அப்புறம் இவர் மகனோட காலம், இவருடைய பேரன் காலம் வரை அந்த பணிகள் நடைபெற்றது. அப்படி 4 தலைமுறையில உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருக்காரு. ஸோ 4 தலைமுறையா உருவாக்கப்பட்டது தான் என்னது, மாமல்லபுரம் கோவில். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, இந்த அர்ஜுனன் தபஸ் இருக்கு இல்லையா, இந்த அர்ஜுனன் தபஸ்ல இங்க பாத்தீங்கன்னா யானையோட உருவம்லாம் தெரியுதா. ஸோ இதே மாதிரி பாறைகள்ல நிறைய சிற்பங்கள்லாம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள எத்தனை பேர் இதை நேரடியா போய் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல நிறைய இருக்கும் புடைப்பு சிற்பங்கள். இதுல 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்கள்ல 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. பாருங்க, யானை சிலை, நிறைய சிலைகள் இருக்கும். ஓகேவா. அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய காட்சி இந்த சிற்பம் உள்ளதாலதான் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு பெயர் வந்தது. இத பகீரவன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அர்ஜுனன் தபஸ் என்னன்னு சொல்லுவாங்க, பகீரவன் தபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்க, இதுல ஒருவர் கண்கள் மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் இருக்கு. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அங்குள்ள ஒவ்வொரு சிற்பத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த 2 பாறைகளுக்கு இடையில நீர் வடிந்து வந்த ஒரு தடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மழை காலத்துல இதன் வழியா மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது மாதிரி இருக்கும். யானை சிற்பங்கள் அழகா இருக்கும். சிங்கம், புலி, இது நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பறவைகளோட உருவங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதுல ஏதாவது மாத்தி கொடுத்து கூட பொருந்தாது கேட்கலாம். சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு என எல்லாமே உயிர் உள்ளது மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற, முகவாய்னா ஃபேஸ், சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போல தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயால். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன, சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது. அது மாதிரி இந்த தமிழகத்துல இந்த பெரிய சிற்ப கலைக்கூடமான இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். இது பாருங்க, சிற்பக்கலை வடிவமைப்புகள்ல 4 வகை இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அங்க எப்படி 9 பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 4 ரொம்ப முக்கியம். இது 4 என்னென்ன அப்படின்னா குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பம். ஸோ இந்த 4ம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம். ஓகேவா. அடுத்தது இத மகாபலிபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவரோட பேர் மாமல்லன். இந்த ஊரோட பேர் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் அவரோட பேரோட ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் இதுல பாயிண்ட்ஸே. ஓகேவா. நான் சொன்ன இந்த என்னென்ன உருவங்கள் இருந்தது, உடும்பெல்லாம் இருக்கு சரியா, அதெல்லாம் கொடுத்தா கூட நீங்க ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ண தெரியணும். ஸோ என்னென்ன உருவங்கள் இருந்தது, ஐடியாலஜி, அவங்க அப்பா பேர் என்ன, அவர் பேர் என்ன, எத்தனை தலைமுறையா கட்டினாங்க, அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த 9 வகையான இது,
அப்புறம் 4 வகையான அந்த சிற்ப வடிவமைப்புகள் என்னென்ன, இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எத்தனை இந்த புடைப்பு சிற்பங்கள் எத்தனை சிற்பங்கள் வந்து இருக்கு, 150. ஸோ அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது வந்து இந்த இலக்கணமும் அதோட மொழித்திறன் பயிற்சி, பின்னாடி இருக்கக்கூடிய மொழி ஆழ்வோம், அப்புறம் திருக்குறள், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த போர்ஷன் நல்லா படிங்க, அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.